வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ராகி லட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ராகி லட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம், ப்ரோட்டீன், அயன், விட்டமின்ஸ் இப்படி எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குங்க. நார் சத்துலேருந்து எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு. இந்த லட்டை நம்ம தினமும் ஒரு லட்டு எடுத்துக்கிட்டாலே போதும், நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே நமக்கு இதுலேருந்து கிடச்சிடும். குழந்தைங்களுக்கும் நம்ம இதை டெய்லி ஒரு லட்டு கொடுத்தோம்னா போதும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குவாங்க, எனர்ஜியாகவும் இருப்பாங்க. இப்போ இந்த லட்டு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ லட்டு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். இதில் பார்த்திங்கன்னா 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வரும். நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை கிண்ணத்தை மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து இதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா இந்த ராகி மாவை இந்த நெய் கூட சேர்த்து நம்ம வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதையும் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் வறுக்கணும். நல்லா கமகமன் வாசனை வரும் இந்த ராகி மாவு வறுபட்டதுக்கு அப்புறம். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது வந்து வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன். இதே இது பச்சை வேர்க்கடலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தோல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. வேர்க்கடலையை சேர்த்து விட்டு விட்டு அரைங்க. இதே போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். கொரப்பாக அரைச்சோம்னா தான் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ராகி மாவையும் சேர்த்துக்கிறேன். சூடு இல்லாத அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து சுத்தமான நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துட்றேன். இதே இது நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கணும் வடிகட்டி. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நாட்டு சர்க்கரைங்கிறதுனால ஒன்று கலந்து வரும் நல்லா அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதே இது வந்து நீங்கள் வெள்ளைப்பாகு ஊற்றி செய்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே மாவில் கடாயில் ஆற வச்ச மாவில் வடிகட்டி கூட நம்ம கலந்து விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் இது போல் கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டுட்டு பிடிச்சி பாருங்கள் லட்டு பிடிக்க வருதான்னு. பிடிக்க வந்ததுன்னா நீங்கள் அப்படியே பிடிச்சி வச்சிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுது, அதனால் இன்னும் கொஞ்சமாக நான் நெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்குவோம். நல்லா இது போல் நம்ம பொடிசாக கட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு சேர்க்கும் போது நம்ம லட்டு சாப்பிடும் போது அங்கங்கே இது நல்லா கிறிஸ்பியாக கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ கலந்து விட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்க வேண்டியதாக. இன்றைக்கி நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா போதும். நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெல்லங்கிறப்ப 1/2 கப்பு சேர்த்தாலே நமக்கு சரியான இனிப்பாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டு நம்ம எப்போதும் லட்டு எப்படி பிடிப்போமோ அதே போல் பிடிச்சிக்க வேண்டியதாக. நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு நம்ம இது போல் லட்டு செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா அழுத்தி பிடிச்சிக்குங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். இதே இது வந்து நீங்கள் இந்த லட்டை ராகி மாவு வந்து நல்லா முளை கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட வறுத்துட்டு அரைச்சி செய்யலாம். ராகியை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் முளை கட்டுங்க. 48 மணி நேரத்துக்கு நம்ம அதை முளை கட்டி வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சி நம்ம லட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னுமே சத்துக்கள் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ராகி மாவில் தான் இந்த லட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சத்துக்கள் நிறைந்த இந்த லட்டை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.